ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்சிஸ் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நமக்கு செப்சிஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? வாட் இஸ் செப்சிஸ்? Sepsis is when your body has an usually severe response to an infection. It's sometimes called septicemia. ஓகேவா? செப்சிஸ்ன்றது என்னென்னா பிளட்டில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா மூலிமா தான் நமக்கு என்னென்னா இந்த செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டில் வருது. 2 டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்னா சிஸ்டமிக். Second one is localized infection. Okay, what is systemic infection means? It is a whole body infection. Once the infection comes means it affects our whole body. That's why you are saying systemic is a whole body infection. Whole body infection example nan solli pathina sepsis. It is a blood infection. Localized infection in the particular place. Okay, infection வந்து என்னன்னா ஹோல் பாடி போய் அஃபெக்ட் பண்ணாது, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிருக்கும். அது தட் இஸ் லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன். எக்ஸாம்பிள் நிமோனியா, செல்லுலிட்டிக்ஸ் எக்ஸெட்ரா. Because why I take pneumonia means pneumonia, all of them know it is one kind of lung infection. If pneumonia comes to one person means it affect the lungs only. It doesn't affect the whole body. But systemic infection not like that. It affect the whole body. That's why it is known as blood infection. It is a difference between the systemic infection and a localized infection. Next one is about sepsis only. During sepsis, your immune system, which defends you from germs, release a lot of chemicals into your blood. This triggers widespread inflammation that can lead to organ damage. Clots reduce blood flow to your limbs and internal organs, so they don't get the nutrient and oxygen they need. செப்சிஸ் வந்து ஒன்ஸ் வந்துன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிளட்டில் தான் என்னென்னா நிறைய பாக்டீரியா வந்து இது பண்ணி பிளட் ஃப்ளோ வந்து என்னென்னா கம்மியாகும். அது கம்மியாகிற மூலிமா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய ஆர்கனெல்லாம் என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும். ஓகேவா? அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஆனவுடனே என்னென்னா அந்த பாக்டீரியாலாம் என்னென்னா பிளட்டில் வந்து என்ட்ரு ஆகுது. அப்புறம் தென் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா லீக்கிங் த பிளட் வெசல்ஸ். ஓகேவா? ஃபோர்த் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்கன் வந்து என்னென்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. லங்ஸு, கிட்னி, எந்த ஒரு ஆர்கன் ஆனாலும் என்னென்னா செப்சிஸால் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடலாம். செப்சிஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. சிவியர் செப்சிஸ் இருக்குது, செப்டிக் ஷாக் இருக்குது. ஓகேவா? இன் சிவியர் கேசஸ் செப்சிஸ் காசஸ் a dangerous drop in blood pressures. Doctors call this septic shock. It can quickly lead to organ failure such as your lungs, kidney and liver, as usual brain also. This can be deadly. செப்சிஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா லங்ஸு, கிட்னி, லிவர் இது எல்லாமே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? செப்சிஸ் வந்தோடனே பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் ஆகாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் ஆகும். என்னென்னா ஃபஸ்ட்டு செப்சிஸ் வரும், அதுக்கப்புறம் சிவியர் செப்சிஸ் வரும், அதுக்கப்புறம் செப்டிக் ஷாக் வரும். ஓகேவா? இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து தான் ஆர்கன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறது. அதுக்குண்டான எக்ஸாம்பிள் தான் நாங்கள் ஜஸ்ட் ஒரு கொடுத்துருக்கேன். இந்த இமேஜில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செப்சிஸ், சிவியர் செப்சிஸ். சிவியர் செப்சிஸ் வந்துச்சுன்னா ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். செப்டிக் ஷாக் வந்துச்சுன்னா ஹைப்போடென்ஷன் ஆகும் பேஷண்ட்டுக்கு. ஓகேவா? ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போயிட்டே இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் என்ன டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்சிஸ் வந்துச்சுன்னா என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபீவர் இருக்கும், ஷேக்கிங், சில்ஸ், கன்ஃபியூஷன், அஜிடேஷன், ஹைப்போடென்ஷன், சைனோசஸ் மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே செப்சிஸோட இன்ட்ரோ தான். இதுக்கப்புறம் தான் என்னன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்சிஸோட கைடேஷன் வந்து என்னன்னா செப்சிஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம என்னன்னா A41.9 மட்டும் என்னன்னா கோட் பண்ணால் போதும். இதுவே வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா செப்சிஸ் வந்து சிவியர் செப்சிஸாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா
ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா A41.9 அதில் தான் நம்ம ப்ரைமரியாக கோட் பண்ணுவோம். கோட் பண்ணிட்டு ஃபாலோட் பை என்னென்னா சிவியர் செப்சிஸ் கோட் என்னென்னா R65.20 ஓகேவா. சப்போஸ் இப்போ எம்டி வந்து என்னென்னா சிவியர் செப்சிஸால் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆர்கன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, தட் இஸ் என்னென்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு, அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் கோட் வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா செப்டிக் ஷாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி என்ன கோட் பண்ணணும்னா செப்சிஸ் கோட் தட் இஸ் A41.9 ஃபாலோட் பை செப்டிக் ஷாக்கோடைய கோட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா R65.21. இப்போ அதேமாரி சேம் தான். இப்போ ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா செப்சிஸால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு எம்டி வந்து என்னென்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் கோட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலன்னா நம்ம அந்த கோட் நம்ம கொடுக்கவே தேவையில்லை. இது 3 தான் என்னென்னா செப்சிஸ்க்கு உண்டான கைட்லைன்ஸ், இம்பார்ட்டண்டான கைட்லைன்ஸ். பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா யூரோசெப்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி டாக்குமெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு கோடுமே இல்லை, நம்ம கொரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா. செப்சிஸோட கைட்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு செப்சிஸ்னால் A41.9 மட்டும் கோட் பண்ணால் போதும். பேஷண்ட்டுக்கு செப்சிஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா சிவியர் செப்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா A41.9 ஃபாலோ R65.20. அடிஷ்னலி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் கோட் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் கோட் கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேவா. தேர்ட் ஒன் தட் இஸ் a septic shock A41.9 that is sepsis is a primary கோட் பண்ணணும் followed by R65.21. additional code third code is a organ dysfunction due to செப்டிக் ஷாக்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் கோட் கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை. நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்கன்னா இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. செப்சிஸ், சிவியர் செப்சிஸ், செப்டிக் ஷாக் இந்த கைட்லைன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். செப்சிஸால் தான் வந்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எம்டி சொன்னால் மட்டும்தான் நம்ம எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா செப்சிஸ் ஃபாலோட் பை சிவியர் செப்சிஸ் அப்புறம் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் தேர்ட் ஒன் 3 கோட்ஸ் வர மாதிரி நம்ம கோட் பண்ணணும். ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு செப்சிஸ் ரிலேட்டடான கைட்லைன்ஸ் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என் பேஷண்ட் ப்ரெசன்ட் டு இடி மீன்ஸ் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஃபுல் ஃபார்ம். ஓகேவா. வித் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் டியூ டு சிவியர் செப்சிஸ் ஃப்ரம் சூடோமோனாஸ் நிமோனியா பிளட் கல்ச்சர் வேர் பாசிட்டிவ். வாட் ஆர் த கோட்ஸ்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மெடிக்கல் கோடராக ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சினாரியோவை நம்ம ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சுக்க தெரியணும் நமக்கு. ஓகேவா. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குது, இப்போ எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க இப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு படித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எது ப்ரைமரி எது செகண்டரி எதுக்கப்புறம் எது வரும்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு கோட் பண்ண தெரியும். ஸோ இப்போ இந்த கொஷினை என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து என்னென்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ரீனல்னாலும் கிட்னினாலும் ஒன்று தான். ஓகேவா. கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு பேஷண்ட்டுக்கு. எதனால் சொல்லி பார்த்திங்கன்னா சிவியர் செப்சிஸால் ஃப்ரம் எதால் சொல்லிங்கன்னா சூடோமோனாஸ் நிமோனியாவில் அவங்களுக்கு வந்து என்ன பிளட் கல்ச்சர் பார்த்து அதில் வந்து பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த கோட்ஸ்? ஓகேவா. இதுக்கு என்ன கோட் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா A41.52 சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக கோட் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா செப்சிஸ் டியூ டு நிமோனியா நான் உங்களுக்கு எப்படி லீட் பண்ணுறதும் நான் வந்து ஏஏபிசி கோடிஃபைனாக நான் சொல்லியிருக்கேன். செப்சிஸ் போயிட்டு சூடோமோனாஸ் போனீங்கன்னா A41.52 வந்து நமக்கு வந்து லீட் ஆகும். செகண்டாக பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா J15.1 சொல்லி பார்த்திங்கன்னா நிமோனியா டியூ டு சூடோமோனாஸ். ஏஏபிசியில் போயிட்டு நிமோனியா டைப் பண்ணி சூடோமோனாஸ் போய் கிளிக் பண்ணிங்கன்னா J15.1 நம்மளுக்கு கோட் கிடச்சிரும். தேர்டாக என்ன சொல்லியிருக்காங்க சிவியர் செப்சிஸ். ஓகேவா. ஆனால் என்னென்னா வித்தவுட் செப்டிக் ஷாக். சிவியர் செப்சிஸ் இருக்குது ஆனால் என்னென்னா செப்டிக் ஷாக் இல்லை. அதுக்குள்ளான கோட் என்னன்னா R65.20. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் தட் இஸ் ரீனல் ஃபெயிலியர்னாலும் கிட்னி ஃபெயிலியர்னாலும் சேம் சொல்லியிருக்கேன். என்ன கோட் சொல்லி பார்த்தீங்கன்னா N17.9. ஓகேவா. இப்படி தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இன்னுமே லீட் பண்ண தெரியல, எனக்கு ஒன்ஸ் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னாலும் ஓகே, நான் லீட் பண்ணுறதுக்குண்டான வீடியோ உங்களுக்கு நான் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் வித் செப்சிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்சிஸ் இருக்குது அண்ட் நிமோனியா இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கோட் பண்ணுவீங்க? செப்சிஸ் தான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்சிஸ் தான் வந்து என்னென்னா சிவியரிட்டி அதிகம் கம்பேர்ட் டு நிமோனியா. ஏன்னா நிமோனியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஆனால் செப்சிஸ்ன்றது என்னென்னா பிளட்டு ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். ஆனால் நம்ம என்னென்னா செப்சிஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ணணும், ஃபாலோட் பை நிமோனியா கொடுத்துக்கலாம். அப்போ A41.9 ஃபாலோட் பை J18.9 நிமோனியாவுடைய கோடு. இப்போ சப்போஸ் பேஷண்ட்டுக்கு வந்து சிவியர் செப்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இருந்தால் நம்ம சிவியர் செப்சிஸோடைய கோடும் நம்ம வந்து என்னென்னா கொடுத்துக்கலாம். R65.20 நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மென்ஷன் பண்ணல, அதனால் நம்ம வந்து 2 கோடோட என்ஆஃப். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா செப்சிஸ் டியூ டு அண்ட் போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்னா போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன்னா ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி ஏதாவது பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அந்த சர்ஜரி பண்ண இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அதுதான் என்னென்னா போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா சர்ஜரி பண்ண இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அது என்னென்னா காம்ப்ளிகேஷனில் போய்டும். அதனால் T சீரீஸில் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைமரியாக நம்ம வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். If the patient got infection in surgical wound that is due to sepsis means it is an post-procedure infection due to sepsis. அதனால பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா சர்ஜரி பண்ண இடத்துல என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அது எதனால் சொல்லி பார்த்தீங்கன்னா செப்சிஸால் ஆகிருக்குன்னா அதனால் போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T8140X to T81.43X. ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு கோட் வந்து என்னென்னா ப்ரைமரி எது ஆப்டாக இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டு ஃபாலோட் பை T81.44XA வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம என்னென்னா செப்சிஸ் கோட் A41.9 கோடை நம்ம வந்து கொடுப்போம். நாம் வந்து என்னென்னா T81.44XA வந்து ப்ரைமரியாக கொடுத்துட்டு ஃபாலோட் பை A41.9 கொடுத்துட்டு சீக்வன்ஸும் முடிக்கக்கூடாது. அது என்னென்னா ரொம்பவே தப்பு. ப்ரைமரியாக வந்து என்னென்னா T81.40Xலேருந்து T81.43Xல ஏதாவது ஒரு கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் T81.44XA ஃபாலோட் பை A41.9 வந்து என்னென்னா கொடுக்கணும். இதான் என்னென்னா சீக்வென்சிங் மேனர். ஓகேவா, இந்த இமேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்சிஸோடைய கோடிங் இமேஜ் தான். ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்தோன்னா லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் வித் செப்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னா செப்சிஸ் ஃபஸ்ட்டு கோட் பண்ணணும், A41 ஃபஸ்ட்டு கோட் பண்ணணும். செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் நிமோனியாவோ இல்லை ப்ராங்கைட்டிஸோ அது எதுவோ அதை நம்ம கொடுத்துட்டு சப்போஸ் சிவியர் செப்சிஸ் சொல்லியிருந்தால் சிவியர் செப்சிஸோடைய கோட் கொடுக்கலாம். இல்லைனா செப்டிக் ஷாக்குன்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு சொல்லியிருந்தால் செப்டிக் ஷாக்கோடைய கோட் நம்ம வந்து கொடுக்கலாம். சப்போஸ் எதுவுமே கொடுக்கலன்னா A41.9 ஃபாலோட் பை நிமோனியா கோட் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டா போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா போஸ்ட் ப்ரொசீஜரல் இன்ஃபெக்ஷன் வித் செப்சிஸ். ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்னா சர்ஜிக்கல் பண்ண இடத்துல வந்து என்னென்னா செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி எதை கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T81.40 to T81.43 இதில் ஏதாவது ஒரு கோட் கொடுத்துட்டு ஃபாலோட் பை போஸ்ட் ப்ரொசீஜரல் பிகாஸ் செப்சிஸ் கோடு T81.44 கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செப்சிஸோட கோட் A41.9 தேர்டாக கொடுக்கணும். ஃபோர்த்து சப்போஸ் சிவியர் செப்சிஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் R65.20 கொடுத்தா போதும், இல்லைனா நம்ம கொடுக்க தேவையில்லை. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொசீஜர் இன்ஃபெக்ஷன் வித் செப்டிக் ஷாக். இதுக்கு என்னென்னா ப்ரைமரியாக என்னென்னா T81.40லேருந்து T81.43 ஏதாவது ஒரு கோட் கொடுத்துட்டு ஃபாலோட் பை போஸ்ட் ப்ரொசீஜர் செப்சிஸ் கோட் T81.44 ஃபாலோட் பை செப்சிஸோட கோட் A41.9. ஓகேவா, இப்போ செப்டிக் ஷாக் பேஷண்ட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா T81.12 அதில் வரக்கூடிய கோட் நாம் வந்து கொடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் வித் செப்சிஸ். ஓகேவா, நான் இன்ஃபெக்ஷியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆன இடத்துல இல்லைன்னா பேர்ன் ஆன இடத்துல நமக்கு என்ன செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வர்றது தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா பேர்ன் ஆன இடத்துக்கு உண்டான ஒரு கோட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செப்சிஸோட கோட் A41.9 கொடுத்துட்டு
கோடிங் சக்ஸஸ் முடித்தா போதும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பேஷண்ட் என்னன்னா அட்மிட்டட் வித் மல்டிபிள் தேர்ட் டிகிரி burns of forearm develops severe MSSA sepsis with septic shock 3 days after the hospital admission. பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்மில் பேர்ன் ஆகிருக்கு. அங்கே வந்து என்னென்னா சிவியர் செப்சிஸ் என்னென்னா சிவியர் MSSA செப்சிஸ் வந்து என்னென்னா டெவலப் ஆகிருக்கு வித் செப்டிக் ஷாக்கோட. ஓகேவா? 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகிருக்காங்க. இதுக்கு எப்படி லீட் பண்ணி நம்ம வந்து கோட் எடுக்கலான்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. தயவு செஞ்சு பாருங்கள். ஏஏபிசியில் தான் நான் போய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா பேர்ன். அவங்களுக்கு எங்கே பேர்ன் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்மில் பேர்ன் ஆகிருக்கு. ஓகேவா? நான் வந்து ஏஏபிசியில் போய் கூகுளில் ஏஏபிசி போயிட்டு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு பேர்ன் சொல்லி டைப் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு எங்கே பேர்ன் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்மில் வந்து பேர்ன் ஆகிருக்கு. என்ன டிகிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரியில். ஓகேவா? அப்போ T22.319. ஓகேவா? அதை நம்ம கிளிக் பண்ணால் போதும். அதை நமக்கு வந்து என்னென்னா லீட் ஆகும். என்னென்னு சொல்லி லீட் ஆகும்னா T22.319 ஏவா டிஆ எஸ்ஸான்னு சொல்லி கேட்கும். நமக்கு வந்து என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்னென்னா இனிஷியல் என்கவுண்டரே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஏவே. இதுவே பல நாள் கழிச்சு என்னென்னா ஒரு 2 years அந்த மாதிரி ஆகிட்டு பேர்ன் ஆன இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டி கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இனிஷியலாக வந்திருக்கிறதால நம்ம என்னென்னா ஏ தான் கொடுக்கணும். T22.319 வந்து நம்மனா ப்ரைமரியாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம்னா செப்சிஸில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா MSSA. ஓகேவா? அப்போ செப்சிஸ் நம்ம டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டெப்லோகோக்கஸ் இருக்குல்ல, அங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும். அதில் வந்து என்னென்னா நமக்கு MRSA சொல்லியிருக்காங்களா இல்லை MSSA சொல்லியிருக்காங்களா? MSSA தான் சொல்லியிருக்காங்க. அப்போ MSSA வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். A41.01 அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கோட் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகேவா? அப்படி தான் நம்ம வந்து லீட் பண்ணி ப்ரைமரியாக என்னென்னா T22.319 வந்து ப்ரைமரியாக கொடுத்துட்டு A41.01 சொல்லி பார்த்தீங்கன்னா MSSA டியூ டு செப்சிஸ். ஓகேவா? தேர்டாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R65.21 இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டிக் ஷாக்கோடைய கோட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். தென் நாளைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 என்னென்னா COVID-19 ரிலேட்டடாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.